ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல் ட்ரிக்ஸ் ஆஃப் த ட்ரேடிங் தமிழ். என்னோட நேம் கார்த்திக். ஆக்சுவலாக இந்த வீக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செப்டம்பர் தேர்ட் வீக்கில் என்னென்ன ஸ்விங் ஸ்டாக் வந்து எடுத்திருந்தது, ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோம், அதாவது டார்கெட் ஹிட் ஆனது. நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த செப்டம்பர் ஃபோர்த் வீக் வந்து என்னென்ன ஸ்டாக் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஜஸ்ட் இந்த ப்ராஃபிட் புக் பண்ணது மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம செப்டம்பர் ஃபோர்த் வீக் என்ன ஸ்டாக் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டீட்டெயில் அனலைஸ் பண்ணிவிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த செக்ஷன் ஒன்னில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஸ்டாக்குமே பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்து ஜென்ரல் குரூப்பில் கொடுத்துருந்தது. இந்த நெல் காஸ்ட் லிமிட்டெடு, நெக்ஸ்ட்டு வந்து டாடா இன்வெஸ்ட்மெண்ட்டு. இந்த டாடா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஏப்ரல் ஃபோர்த் வீக் அனலைசஸ் வீடியோவில் நம்ம கொடுத்துருந்த ஒரு ஸ்டாக் தான். அரௌண்டு நம்ம வந்து ஒரு 2160 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் பை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அரௌண்டு நம்மளோட டார்கெட்னு பார்த்தோம் அப்படின்னா 2830 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து டார்கெட் எய்ம் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 150 நாள் ஹோல்டிங், மோர் தென் ஒரு டோட்டலாக கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 மந்த்து ஹோல்டிங். இது ஒரு 30% டார்கெட் எய்ம் பண்ணது பர்ஃபெக்டாக ஹிட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த நெல் காஸ்ட்டை பார்த்தோம் அப்படின்னா, நான் ஜென்ரல் குரூப்லேயே கொடுத்துருந்தது. அரௌண்டு நான் கொடுத்துருந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா ஓகே, இங்கே இருக்கு. ஜூலை 20th வந்து நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். இந்த நெல் காஸ்ட் வந்து நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக இதோட பையிங் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 108 ரூபாயில் பை பண்ண சொல்லியிருந்தது. 134 ஃபஸ்ட்டு டார்கெட்டு, 165 ரெண்டாவது டார்கெட்டு. டோட்டலாக வந்து இதில் ஒரு 52% வந்து டார்கெட் எய்ம் பண்ணியிருந்தது. பட் ஆனால் அதுக்கு முன்னாடியே புக் பண்ணியாச்சு. ரீசன் என்ன அப்படின்னா, வீக்லி டைம் ஃப்ரேம் நான் ஷோ பண்ணிடுறேன். ஏன் இது வந்து ப்ரியராகவே நம்ம புக் பண்ணணும் அப்படின்னோம்னா, அப்சைடில் ஒரு ரெசிஸ்டன்ட் ஃபேஸ் இருக்குது. ஸோ மேபி இந்த ரெசிஸ்டன்ட், இந்த டார்கெட் ரீச் ஆகும் 165 அப்படிங்கிறது. மேபி இந்த இடத்துல அகெயின் ஒரு சின்ன ஒரு கன்சாலிடேஷன். ஏன்னா இந்த அப்சைடில் இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைன் கொஞ்சம் ஹைலைட் பண்ணிடுறேன். இந்த லைனை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த லைன் ரீச் ஆகும்போது எல்லாமே மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ஃபால் கொடுத்துட்டு அகெயின் மேலே ஏறுது. ஸோ மேபி இது வந்து கொஞ்சம் அகெயின் டவுன் அடிக்கும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக வந்து இப்போ ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கு. இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 20% சர்க்யூட் அடிச்சிருக்கு. 35% நம்ம புக் பண்ணிட்டோம். ஆனால் எய்ம் பண்ண டார்கெட் வந்து 165. ஸோ இது ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் இருந்தது, அதனால் புக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த யூகோ பேங்க் வந்து நான் ப்ரியாரிட்டி குரூப் மெம்பருக்கு மட்டும் கொடுத்துருந்தது. இது கொடுத்துருந்த டேட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜஸ்ட் நான் குரூப்லேயே நான் ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். ஓகே, இந்த யூகோ பேங்க்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்எம்எஸ் மெடிக்கேர். இந்த ரெண்டு ஸ்டாக் வந்து ப்ரியாரிட்டி குரூப்பில் கொடுத்துருந்தது. யூகோ பேங்க் வந்து ஒரு 33% டார்கெட் எய்ம் பண்ணது, அது பர்ஃபெக்டாக ஹிட் ஆயிடுச்சு. ஆர்எம்எஸ் மெடிக்கேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 23% டார்கெட் எய்ம் பண்ணது, இதுவும் பர்ஃபெக்டாக ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இது நம்ம எப்போ கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இந்த ஆர்எம்எஸ் மெடிக்கேர் இது மட்டும். ஆக்சுவலாக நம்ம கொடுத்துருந்த டேட் வந்து ஆகஸ்ட் 13th வந்து நம்ம கொடுத்துருந்தது. ஆகஸ்ட் 30 வந்து நம்ம கொடுத்துருந்தோம். 126 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சு பை பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டார்கெட் வந்து 144 அப்படிங்கிறது எய்ம் பண்ணோம். அதாவது நான் ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ப்ரொஜெக்ஷன் வந்து கொடுத்துருந்தது அது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் ரெண்டாவது அப்டேட் பண்ணிட்டேன். ப்ரைஸ் வந்து நம்ம என்ட்ரி எடுத்துகிட்டு இமீடியட்டாக அப்டேட் பண்ணேன். செகண்ட் டார்கெட் வந்து 155 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து எய்ம் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லியிருந்தது. பர்ஃபெக்டாக வந்து அது இன்றைக்கி டார்கெட் கிட்டு. ஸோ இந்த ஆர்டெமிஸ் வந்து ஆகஸ்ட் 30 கொடுத்துருந்தோம், அது பர்ஃபெக்டாக டார்கெட் கிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா யூகோ பேங்க் வந்து கொடுத்துருந்தது செப்டம்பர் 4th. எஸ், யூகோ பேங்க் வந்து 32 ரூபா அப்படிங்கிறது, 32 ரூபா 95 காசு, 33 ரூபா அப்படிங்கிறது என்ட்ரி ப்ரைஸு. 37 ரூபா 70 காசு வந்து டார்கெட் எய்ம் பண்ணது. இது ஆக்சுவலாக இது ஃபஸ்ட்டு டார்கெட்டு. ரெண்டாவது வந்து நான் இமீடியட்டாக அப்டேட் பண்ணேன் அந்த ஃபஸ்ட் டார்கெட்டு ஹிட் ஆகிறதுக்குள்ளே. ஸோ அந்த ரேஞ்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ரெண்டாவது டார்கெட். செகண்ட் டார்கெட் வந்து நான் அப்டேட் பண்ணது 43 ரூபா 90 காசு அப்படிங்கிறது எய்ம் பண்ணது. டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 33% டார்கெட் வந்து ஹிட்டு. இப்போ இந்த வாரம் வந்து ஒரு 4 ஸ்டாக் வந்து நம்ம கொடுத்துருந்தது. அதில் 2 ஸ்டாக் வந்து ப்ரியாரிட்டி குரூப்லேயே நான் கொடுத்துருந்தேன். மறுபடியும் 2 ஸ்டாக் வந்து வீடியோவில் ஒரு ஸ்டாக்கும் ஜென்ரல் குரூப்பில் ஒரு ஸ்டாக்குமே இதுலேயுமே நான் ஷேர் பண்ணியிருந்தேன்.
நெல் கேஸ்ட்டும் டாடா இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து ஜென்ரலாகவே எல்லாருக்குமே கொடுத்துருந்தது. ஓகே, இப்போ இந்த நெக்ஸ்ட்டு செப்டம்பர் 4th வீக் வந்து என்ன ஸ்டாக் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போ இந்த வீக் வந்து பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு லாஸ்ட் வீக் நம்ம கொடுத்துருந்தது கனரா பேங்க் அரௌண்டு கிட்டத்தட்ட அது வந்து இது வரைக்கும் ஒரு 5% ஏறி இருக்குது. மண்டே மேபி என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் ஒரு 5% ஏறி இருக்குது. அது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வந்து நம்ம கொடுத்துருந்தது. அது பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த வீக் நம்மளோட ஃபோக்கஸ் என்ன ஸ்டாக்? குஜராத் அம்புஜா எக்ஸ்போர்ட் லிமிடெட், GAEL, இதுதான் நம்மளோட ஃபோக்கஸ் இந்த வாரம். ஸோ இதில் என்ன லாஜிக் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த ரெசிஸ்டன்ட் லைன் எடுத்துடுறேன். ஸோ டார்கெட் வந்து இந்த ப்ரைஸு, அது நான் என்ன ரீசன் அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்ணிடுறேன். இந்த ஸ்டாக் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வீக்லி டைம் ஃப்ரேம் நான் ஷோ பண்ணிடுறேன். ஒரு நல்ல அப் மூவ் கிட்டத்தட்ட இந்த கோவிட் ஃபால்க்கு அப்புறமேட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் வந்து ஒரு 51 ரூபா அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்தது. அங்கேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப் மூவ் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்தில் 2022 ஏப்ரல் கரெக்டாக ஒரு 2 வருஷத்தில் பார்த்தோம் அப்படின்னா 600% கிட்டத்தட்ட ரிட்டர்ன் கொடுத்துருந்தது. ஆஃப்டர் தட் இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே கன்சாலிடேஷன் மட்டுமே சைட் வேலியே இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளேயே இருந்தது. பார்த்தோம் அப்படின்னா ஒரு 230 அப் சைடில் ஒரு 315 310 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சிலே வந்து ஒரு கன்சாலிடேஷன் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே. ஸோ இப்போ இந்த ஸ்டாக் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபேஸ் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஃபர்தராக அப்சைடு மூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட வியூ. என்னென்ன சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். கீப் ஆன் இந்த ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைனில் கீப் ஆன் இந்த ஸ்டாக் இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணும்போது எல்லாமே ஒரு பவுன்ஸ் கொடுத்துட்டே தான் இருக்குது. கிட்டத்தட்ட இது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து கிட்டத்தட்ட ஒரு மைனர் லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டே தான் இருக்குது. இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாகவே இந்த ஸ்டாக்குக்கு வந்து ஆட் ஆகிருக்கு இந்த ட்ரெண்ட் லைனில். நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் ஃபேஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த அப்சைடில் இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைன். ஓகே, நார்மலாக வந்து ஒரு ஸ்டாக் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அது பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் வந்து அட்லீஸ்ட் நமக்கு ஒரு 3 டச்சஸ் இருந்தால் தான் அந்த ட்ரெண்ட் லைன் வந்து ரெசிஸ்டன்ட் ஆகட்டும் சப்போர்ட் ஆகட்டும் வேலிடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் மென்ஷன் பண்ணுவேன். ஸோ இந்த ஸ்டாக்கில் வந்து கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 4 முறை சப்போர்ட் எடுத்திருக்கு. இது 5th டைம் பிரேக் அவுட். இது 4 முறைங்கிறது பார்க்கும்போது இது 1 2 3 இது 4 இந்த இடத்துல ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு ஆஃப்டர் தட் ஒரு கன்சாலிடேஷன் நடந்து தான் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ அதனால் வந்து ஏன்னா மீதி டைம்லலாம் பாருங்கள் இந்த ட்ரெண்ட் லைன் ரீச் ஆனது அப்படின்னா எந்த டே ரீச் ஆகுதோ அதுக்கு அடுத்த நாள்லேருந்து செல்லிங் தான் ஸ்டார்ட் ஆகுது. பட் ஆனால் இப்போது இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணும்போது அப்சைடில் இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் லைனை டச் பண்ணும்போது ஸ்டாக் வந்து கீழே இமீடியட்டாக ஃபால் ஆகல, ஒரு நல்ல கன்சாலிடேஷன் கொடுத்துட்டே இருக்குது. இப்போ இந்த கன்சாலிடேஷன் பிரேக் அவுட்டும் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஃபர்தர் அப்சைடில் மூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட வியூ. இதில் ஃபஸ்ட்டு டார்கெட் நான் எய்ம் பண்ணுறது பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் கிரியேட் ஆகிருக்கக்கூடிய இந்த ஆல் டைம் ஹை வந்து என்னோட ஃபஸ்ட்டு டார்கெட்டு. ரெண்டாவது டார்கெட் வந்து ஒரு 490 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து எய்ம் பண்ணுறேன். லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 315. ஃபஸ்ட் டார்கெட் 390, ரெண்டாவது டார்கெட்டு 490. இதில் நம்ம எஸ்எல் வந்து எது வரைக்கும் வைக்கலாம், டார்கெட்டை எப்படி இதில் ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் டெக்னிக்கலை தாண்டி ஒரு சில என்னோட வியூவில் நான் எப்படி ப்ளே பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட் டார்கெட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா அரௌண்டு நமக்கு வந்து ஒரு 1:1.6 ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோவில் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த 1:1.5க்கு நம்ம 15% வந்து ரிஸ்க் எடுக்கவே முடியாது. அதுக்கு 5% இருக்குது. எஸ்எல் வச்சுட்டு 7%, 8% டார்கெட் இருக்கக்கூடிய ஸ்டாக்கில் வந்து நம்ம ப்ளே பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இந்த ஸ்டாக்கில் நான் ப்ளே பண்ணுறதுக்கு எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு X/2 அமௌண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். X/2 அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் வந்து நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அகைன் இப்போ ஒரு முறை மென்ஷன் பண்ணுறேன். X/2 அப்படின்னா என்னென்னா இப்போ நார்மலாக நான் வந்து ஒரு ஸ்டாக்குக்கு ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா ரிஸ்க் அதிகமாக இருக்கிறதுனால, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 15% நான் ரிஸ்க் வைக்கிறதுனால இப்போ இது மாதிரியான ஹை ரிஸ்க் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டாக்குக்கு நான் வந்து ஒரு பாதி அமௌண்ட்டை மட்டும் தான் ஒதுக்குவேன். அதாவது 10,000 ரூபாய் ஒரு நார்மலாக ஒரு ஸ்டாக்குக்கு வந்து ஸ்விங் ஸ்டாக் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நான் 5,000 ரூபாய் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். ஃபர்தராக என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சு அகெயின் ஏதாவது மேபி இந்த இப்போ பிரேக் அவுட் கொடுத்தது பார்த்தீங்களா இந்த கேண்டில் ரேஞ்சுக்கு வரும்போது என்னோட ரெண்டாவது இன்ஸ்டால்மெண்ட்டு நான் உள்ளே கொண்டு வருவேன். அந்த ப்ரைஸ் ரேஞ்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 300 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சு வரும்போது நான் அகெயின் வந்து என்னோட அந்த ரெண்டாவது பார்ட் X/2ல ஃபஸ்ட்டு இப்போ ஒரு பார்ட்டும் ரெண்டாவது பார்ட் வந்து நான் அந்த 300 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சு வரும்போது நான் ரெண்டாவது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொண்டு போவேன்.
ஸோ இதுதான் வந்து இதில் என்னோட பிளானு. இது ஃபஸ்ட்டு டார்கெட்டு ஒரு 24%, 15% ஸ்டாப் லாஸு, ஒரு 270 ரூபாய்க்கு கீழே டே க்ளோஸ் வந்தது அப்படின்னா நான் எக்ஸிட் ஆயிடுவேன். ரெண்டாவது டார்கெட்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 56%, 1:3.8 அப்படிங்கிற ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோவில் இந்த ஸ்டாக் வந்து ப்ளே பண்ணலாம். ஸோ இதுதான் என்னோட பிளானு. இப்போ இந்த ஸ்டாக்கில் நம்ம சேனல் புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட வியூ பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ட்ரிக்ஸ் ஆஃப் த ட்ரேடிங் தமிழ், இது வந்து நம்மளோட டெலகிராம் சேனல். இதில் தான் மோஸ்ட்லி நான் நிறையா டிஸ்கஷன் இருக்கும். ஏதாவது டவுட் எதாவது இருக்குது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாலுமே நான் அதில் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்குது அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நியூ வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பை.